உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் நடேசன் வந்துட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாலும் நிலா பக்குவமாகவே நடேசன் கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன அங்கிள் இப்படியா குடிச்சிட்டு இருப்பீங்க? குடிச்சு என்னத்துக்காகிறது உடம்பு? பிபி வேற இருக்குல்ல அப்படிலாம் சொல்லிட்டு என்ன அறிவுரையை சொன்னாலும், என்னப்பா நான் சம்பாதிக்கிற காசு நான் குடிக்கிறேன், என் வீடுன்னு நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், இப்போ அதனால் என்ன அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கும்போது சேரனே பொறுக்காமல், என்னப்பா அது நல்லது தானே சொல்லுது, நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க, நீ அவர்கிட்டலாம் பேசாத பண்ணலாம் அப்படின்னு சேரனும் ஒரு சைடு சொல்லும்போது, இப்போ அவர் குடிக்கவே மாட்டேன், இப்போ என்ன உனக்கு குடிக்கக்கூடாது அவ்வளோதானே, சரிம்மா நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் வரதுக்குள்ளார எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன், நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க, தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், இப்போ என்ன ஏன் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க, உன் மேலே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நிலா மேலேயே சத்தியம் பண்ணிட்டு போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி குடிச்சிட்டு ரொம்பவும் தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. இதை பார்த்ததும் சேரன், என்னப்பா காலையில் தான் நிலா மேலே சத்தியம் பண்ணீங்க, இப்போ இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கும்போது, இப்போது குடிச்சிட்டு இருக்கிற பணத்தை வருமானம் வந்தது எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டு வண்டிக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் கட்டாமல் இப்போ அவங்க வீட்டுக்கே வந்து டிவி வாங்க வச்சுருந்த காசை வந்துட்டு இப்போ நிலா வேறு வழியே இல்லாமல் அந்த காசை கொடுத்து அனுப்புங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அப்பயுமே அவர் நல்லா குடிச்சிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதுமே இப்போது ரொம்பவுமே பொறுத்து பார்த்துட்டு பல்லவன் இப்போ பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீ எல்லாம் எதுக்கையா இருக்க, நீ இருக்கிற நேரம் பேசாமல் செத்து போயிடலாம், எங்களுக்கு இருந்த உன்னால் என்ன அது இருக்குது, முதல்ல அந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படிலாம் பேசும்போது, நீ யாரா என்ன வீட்டை விட்டு போக சொல்கிறது, இது ஏன் வீடு, நீ முதல்ல கிளம்புடா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு போகணும், புள்ள பெற்றுட்டு அப்புறம் என்ன நீங்கள் போகணும்னு சொன்னால் நாங்கள் போயிடுவோமா, நாங்களும் எங்களுக்கும் இந்த வீட்டில் சம பங்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, யாருக்குடா பங்கு இருக்குது, என் பசங்க 3 பேருக்கும் பங்கு இருக்குது, உனக்கு யாரா அப்போ பங்கு தரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் இவர் வார்த்தையை விட போகிறாரு. ஸோ இத்தனை நாளாக கட்டி காப்பாற்றி வச்ச ரகசியத்தை இப்போ கோபத்தினாலையும் குடிச்சிட்டு அந்த போதையிலையும் தான் உளறிட்டோமே அப்படின்றதுல பல்லவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படிங்கிறத பார்த்து தான் நடேசன் வந்து குடிக்கிறதையே விட்டுட்டு இனிமேல் கொஞ்சம் பொறுப்பாக மாறுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா என்ன தான் சொன்னாலும் அவர் திரும்பவும் குடிச்சிட்டு தான் வராரு. ஸோ அதெல்லாம் போக அவர் இப்படி தான் மாற மாட்டார் அப்படின்னு வீட்டில் எல்லோரும் டிசைட் பண்ணாலும், இங்கே நம்ம சேர்த்து வச்சுருக்க காசில் டிவி வாங்கலாம் அப்படின்னு பல்லவன் ஆசைப்பட்டதுக்காக சரி டிவியே எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்தோடனே எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் இந்த வாரத்திலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க. இப்போது ரூம்குள்ளே போயிட்டு சோழன் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் நிலா வீடு மாதிரி இருக்கு, நீ வந்ததுக்கப்புறமா என்னென்னலாம் ஒன்று நல்லதாக நடக்குது பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், உங்களாலேயும் முடியும், ஆனால் நீங்கள் சோம்பேறிப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது நிலா, ஆனால் நாங்கள் என்ன தான் செய்யணும்னு சேர்த்து வச்சாலும் எங்களால் அதெல்லாம் பண்ணவே முடியல, ஆனால் நீ ஒருத்தி இருக்கிறதுனால பாரு எங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகிற, நீ சொன்னால் கேட்கணுங்கிற மாதிரி எங்களை கொண்டு வந்துட்ட, அப்படி இருக்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்கு நிலா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு எல்லாருமே நல்லா இருப்போம்ல, நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கு, நீயும் கம்பெனியில் நல்லா டெவலப் ஆயிடுவ, நானும் அப்படியே கொஞ்சமாக முன்னேறி ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று வச்சுருவேன், அண்ணனும் பாண்டியும் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, பல்லமா வேலைக்கு போயிட்டான்னா அப்புறம் அவனுக்கும் பொண்ணு தேடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்ப்போம்ல அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் சோழன், நல்லா இருக்கும், நினச்சி பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. கூடவே சோழன் அப்படியே ஒரு மாதிரி நிலாவை பார்த்துட்டு, அது மட்டும் இல்லை நிலா, இன்னும் 2 வருஷத்தில் உனக்கும் எனக்கும் ஒரு குட்டி பாப்பாவோ ஒரு குட்டி பையனோ இருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. என்ன நிலா வெக்கப்படுறியா அப்படிங்கிறாங்க. போங்க சோழன், அதெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பேசிகிட்டு இருக்க, வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டோன்னா நீயும் நானும் வாழ்ந்ததுக்கு சாட்சி, நமக்குன்னு ஒரு பாப்பாவோ பையனோ வேணாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், சும்மா எப்போ பாரு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் விட்டுடுறாங்க. சரி இப்போ மறுநாள் பார்த்தா சேரனுக்குமே வந்துட்டு சைட்டில் கொஞ்சம் நேரம் தான் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ பார்க்குறாங்க நிலா, என்னென்ன சீக்கிரமாகவே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா சைட்டில் கொஞ்சம் தான் வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு நான் வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இப்போது பாண்டியுமே வீட்டுக்கு வராரு. பாண்டியை பார்த்தோன்னே, என்ன பாண்டி முடிஞ்ச வேலை அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, இருந்த வண்டியெல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் வண்டி வந்தால் தான் பண்ணணும், சரி அதான் ஏதாவது வண்டி வந்துடா சொல்லுடான்னு சொல்லிட்டு கண்ணனை உட்கார வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருக்கலான்னு வந்தேங்க அப்படிங்கிறாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிலாக்கு டக்குன்னு யோசனை வருது. சரி அப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கீங்க, சோழனுக்கு கேட்டுட்டு நம்ம அப்படியே இன்றைக்கே போயிட்டு வந்துடலாமா, பல்லவன் இருக்கான்ல அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ போகலாம் அப்படின்னு வேகமாக பல்லவன் சொல்லும்போது, உனக்கு அவ்வளோ ஆர்வம் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போயிட்டு காதை பிடிச்சி கிள்றாரு. ஆனால் பின்ன இருக்காதா, நம்ம வீட்லேயும் டிவிலாம் வைக்க போகிறோம், எல்லாருமே சேர்ந்து உட்காந்து படமெல்லாம் பார்ப்போம்ல, நினைக்கும் போது ஜாலியாக இருக்குண்ணே அப்படின்னு பல்லவன் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறது நிலாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. சரிடா பல்லவா, கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம், இப்போவே கிளம்பலாம், சீக்கிரமாக போய் ரெடியாகு அப்படின்னோடனே உடனே வந்துடுறேன் நீ அப்படின்னு வேகமாக போயிட்டு
பல்லவன் ரெடியாக போயிடுறாரு. இங்கே நிலா சோழன் கிட்ட சொன்னனால சோழனுமே வந்துடுறாங்க. சரி எல்லாருமே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி வெளியில் வரும்போதே பார்த்தா தட்டு தடுமாறி திரும்பவும் குடிச்சிட்டு தான் வராரு நடேசன். அதை பார்த்த உடனே நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கோவத்திலே அப்படியே முகத்தை சுளிக்கிறாங்க. சேரன் பார்த்துட்டு என்னப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நாளை பார்த்த மாதிரி டெய்லியும் இப்படியாப்பா காலையில் சாயந்தரம்னு பொழுதுக்கும் இப்படி குடிச்சிட்டே இருப்பீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு என்னடா அதை பற்றி பிரச்சனை, குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட இப்போ என்ன சண்டையாக போட்டேன், நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், தேவையில்லாமல் எவனும் எதுவும் பேசக்கூடாது, என்ன எல்லாரும் எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்த்துட்டு நீங்கள் குடிக்கிறத மட்டும் நாங்கள் கேட்கக்கூடாது, நாங்கள் எங்கேயாவது கிளம்புனா மட்டும் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நான் கேட்கல, எங்கே போகிறீங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரேடியோவில் பாட்டை போட்டு சத்தமாக வச்சுட்டு உட்கார்றாரு. அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது நிலாக்கு. அப்படியே பார்த்துட்டு மூஞ்சை சுழிச்சிட்டு இப்படி திரும்பிட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. கரெக்டாக அப்போ தான் வண்டி டியூ கேட்டு 3 பேர் வராங்க. ஸோ பாண்டி பார்த்துட்டு என்னங்க அப்படிங்கிறாங்க. என்னங்கவா 2 மாதமாக வண்டி டியூவே கட்டலப்பா, உங்கள் அப்பா அன்றைக்கி என்ன சொன்னார், என் பசங்க 4 பேர் கொடுத்துருவானுங்கன்னு இங்கே வச்சு தானேப்பா சொன்னார், யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் அப்பா கிட்ட கேட்டாலும் அவர் எனக்கு என்னன்னு இருக்காரு, முதல்ல காசு எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி சேரனை பார்த்துட்டு அண்ணா என்னண்ணே திடீர்னு வந்து காசை கொடுனா எப்படிண்ணே கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. திடீர்னு கொடுலாம் கேட்கலப்பா, போன மாதம் வண்டி டியூவும் கொடுக்கல, இந்த மாதமும் கொடுக்கல, 2 மாதமாக கொடுக்காம இருந்தால் நாங்கள் கேட்க மாட்டோமா அப்புறம் அப்படின்ட்டு. யோ நடேசா நீ தானே காசு வாங்கின, காசு குடியா அப்படிங்கிறாங்க. ஏவண்டாவன் யாரா வந்து என்கிட்ட காசு கேட்குறது, காசும் இல்லை ஒன்றும் இல்லை கிளம்புங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப ஒரு இதாக பேசும்போது அவர் நிதானத்திலே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்குமே புரியுது. அவங்களுக்கான கோபம் வருது. அது எப்படி என்கிட்ட காசை வாங்கிட்டு நீ வண்டியை வாங்கிட்டு வண்டி டியூவும் கட்ட மாட்டா காசும் கொடுக்க மாட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாக்குவாதம் ஆயிடுது. பாண்டி பார்த்துட்டு இப்போ என்னங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டு என்ன ரவுடித்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. யார் ரவுடித்தனம் பண்ணுறது, உங்கள் அப்பா என்னடானா அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு பொறுப்பே இல்லாத மாதிரி யார்கிட்ட காசு வாங்கினேன் காசும் கொடுக்க முடியாது ஒன்றும் கொடுக்க முடியாதுங்கிறாரு. என்ன உங்களுக்கு 4 லட்சம் சும்மானு தெரியுதா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் எங்களை கேட்டு காசு கொடுக்கல, அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் எங்களை வந்து கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியும் கேட்குறாரு. இப்போ அவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இங்கே வச்சு தானே உங்கள் முன்னாடி தானே சொன்னாங்க, அப்போ எல்லோரும் அமைதியாக தானே நின்றுட்டு இருந்தீங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு சரின்ற மாதிரி நீங்களும் சொன்னனால தானே இப்போ போனோம், இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, காசு எடுத்து வைக்காமல் நாங்கள் இதை விட்டு கிளம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்துடுறாங்க. அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சோழனுக்கு நடேசனை பார்க்க அவ்வளோ கோபமாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு போதையில் அவர் பாட்டுக்கு எனக்கு என்னமோ யாருக்கோ எதோ நடக்குது நமக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ரேடியோவில் பாட்டை கேட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ கோவம் வருது. பக்கத்தில் இருக்க கல்லை வேகமாக தூக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் இப்போ நான் கொண்டுறேன் பாரு, இதுக்கப்புறம் நம்ம காசு நம்ம கட்டினோன்னா கூட ஒரு மனசாரி போயிடும், இப்படி இருந்தாலும் இப்படி கூட மனுஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி போட போகிறாரு. அப்படியே சேரனும் பாண்டியனும் அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனால் நிலா பார்த்துட்டு அண்ணா என்னண்ணா இப்படி இங்கேயே வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்களே என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, அவங்கக்கிட்ட எவ்வளோ பேசினாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு. நிலா அப்படியே விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. சோழனும் பின்னாடியே போயிட்டு சாரி நிலா நீ இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் ஏன் தான் அப்படி இருக்காரோ தெரியல, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க சோழன், அவரை பற்றியும் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒத்துக்கிட்டேன், இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒன்றும் சமாதானம்லாம் சொல்ல வேணாம், நீங்கள் போயிட்டு என்னை பற்றி யோசிக்காமல் அண்ணனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா நிலா கூப்பிட்றானே அப்படின்னோடனே இதோ வரேன்ப்பா அப்படின்னு சேரனும் உள்ளே வந்து சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. பேக்லேருந்து அந்த காசை எடுத்து கொடுத்து இந்தாங்கண்ணே இதை கொடுத்து முதல்ல அவங்கள அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. நிலா என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல கொடுத்து அவங்கள சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இங்கே பாருங்கள் சும்மாலாம் இப்படிலாம் வந்து நின்றுட்டு இருக்காதீங்க, அவருக்கு கொடுத்த காசுக்கு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், எங்களாலலாம் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்க முடியாது, இப்போ நீங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்ததுனால நான் இந்த காசை கொடுக்குறேன், இந்தாங்க இவ்வளோ தான் எங்ககிட்ட இருக்குது பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்த உடனே வாங்கி அதானே வீட்டு வாசலில் வந்து உட்காந்தா உங்களுக்கு காசு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, காசு வரலன்னா இப்படி தான் வீட்டு வாசலில் வந்து உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. டே போங்கடா அதான் காசு வந்துருச்சுல அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அப்பவும் ஒரு மாதிரியே பேசுகிறாரு. சேரனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்ன இந்த அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உள்ளே வரும்போது பல்லவன் பார்த்துட்டு அண்ணி என்ன நீ நம்ம டிவி வாங்க வச்சுருந்த காசையை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்னடா பல்லவா பண்ண சொல்கிற, நம்மக்கிட்ட வேற ஏதாவது காசு இப்படி வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி அதுக்காக நம்ம டிவி வாங்க வச்சிருந்த காசையா, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா நீ அப்படிங்கிறாங்க. இப்போ பாண்டியும் பார்த்துட்டு சரி விடுடா, நீ சூழ்நிலை என்னன்னு பார்த்து தானே, அப்புறம் இப்படி பேசினா என்ன அர்த்தம், சின்ன பிள்ளை மாதிரி விடு, இந்த மாதம் இல்லைன்னா நான் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பழம் அப்படியே ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு திடீர்னு என்ன நினச்சாரோ தெரில எழுந்து வேகமாக வெளியே போயிட்டு இப்போ நடேசனை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உன்னால் இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்காதியா, நீ உன் காசில் குடிச்சு அள்ளி செத்துப்போ என்னமோ பண்ணு, அதுக்காக நாங்கள் ஒன்று சேர்த்து வச்சு எங்களுக்குன்னு ஒரு ஆசைக்கு வாங்கணும்னு நினச்சதை கூட இப்போ பண்ண விடாமல் நடத்தி விட்டில்ல, நீலாம் என்னத்துக்கு ஆக போறியோ தெரில, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது
நடேசனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஏய் என்னடா வாய் ரொம்ப நீளுது, நீ யாரா என்ன பேச அப்படிங்கிறாங்க. நான் யாரா, அந்த அளவுக்கு கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்தா அப்படி தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் எவ்வளோ குடித்தாலும் நான் நிதானமாக இருப்பேன்டா, நீ எல்லாம் எனக்கு கேள்வியே கேட்கக்கூடாது. இதோ அவனுங்க 3 பேரும் கேட்குறானுங்க திட்டுறானுங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, நீ யாரா என்ன வந்து கேள்வி கேட்க அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு உள்ளார இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்க்குறாங்க. சேரனும் டக்குன்னு வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு டே பல்லவா நீ வாடா உள்ள அப்படிங்கிறாங்க. ஆனால் பாருண்ணே இந்த ஆள் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காருன்னு, நீங்கள் 3 பேரும் திட்டலாமா, நான் மட்டும் திட்டக்கூடாதான், என்னை யாருன்னு கேட்குறாருன்னு இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்லவன் சொன்ன உடனே நிலாவும் சேரனும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இவர் ஏதோ உளர போகிறாரு அப்படின்ட்டு அண்ணா நீங்கள் பல்லவனை உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வாடா நான் தான் சொல்கிறேன்ல உள்ளே வாடா அப்படிங்கிறாங்க. அப்போ இல்லைண்ணா இந்த ஆள் எதுக்கு இப்போ இந்த வார்த்தை சொன்னார், அப்போ நான் யாருண்ணா, நான் இந்த வீட்டில் ஒரு ஆள் இல்லையா, நான் இந்த ஆள் பண்ணுறதுக்குள்ள கேள்வி கேட்கக்கூடாதா, எனக்கு அப்பா தானே அவர், அப்போது நீங்களாம் கேள்வி கேட்கணும் நான் கேட்கக்கூடாதுன்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ எதுக்கு அப்போ நீ அப்படி சொன்னேன், அப்போது அவங்களாம் கேட்கலாம் நான் கேட்கக்கூடாதுன்னா என் அண்ணனுங்க கேட்கலாம், நான் கடைசி பையங்கிறனால கேட்கக்கூடாதுங்கிறியா, நானும் இன்னும் 2 வருஷத்தில் பெரிய ஆளாக ஆயிடுவேன், அப்போது நான் கேட்டேன்னா அப்போ நீ ஒத்துக்குவியா அப்படின்னு. டேய் நீ அவ்வளோ உயரத்துக்கு போய் நீ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்து எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீ எல்லாம் என்னை கேள்வியே கேட்கக்கூடாது, போனால் போகுதுன்னு நானே உன்னை கரிசனை பார்த்து அமைதியாக விட்டுட்ருக்கேன், நீ எல்லாம் எனக்கு கேள்வி கேட்டால் அவ்வளோதான் உனக்கு போடாவில் ஆளை மூஞ்சையும் பாரு வந்துட்டான் அப்படிங்கிறாரு. இன்னமுமே பல்லவனுக்கு கோவம் வருது. நீலா அப்படியே பொறுத்து பார்த்துட்டு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க அங்கிள், இனிமேல் ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன பண்ணுவ நீயே சொல்லு, இவனுங்க 3 பேரும் என்னை திட்டினானுங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, இவெல்லாம் யார் என்னை கேள்வி கேட்க, இவெல்லாம் கேட்குறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இவெல்லாம் கேள்வி கேட்குறதுக்குலாம் நான் ஒத்துக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாக்கிட்டே சொல்கிறாரு. பல்லவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அண்ணி பாருங்க நீ திரும்ப இருந்தாலும் இப்படியே தான் பேசுகிறாரு, அப்போ ஏன் நீ என்னை மட்டும் இப்படி சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி நீங்கள் கேளுங்க நீ எதுக்கு நீ இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து திரும்ப நிலாக்கிட்டே கேட்கும்போது நிலாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. பல்லவா நான் தான் சொல்கிறேன்ல நீ உள்ளவா, அவர் தான் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னா நீயும் ஏன்டா அப்படி போய் பேசிகிட்டு இருக்க, அப்புறமா போய் கேட்டுப்பாரு, நீ என்ன பேசுனா அவர் என்ன பேசுகிறாங்கிறதே புரியாது, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பல்லவனுக்கு இது ஒரு மாதிரியே இருக்குது, எதுக்கு அப்படி சொல்கிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலா வந்து சேரன் கிட்ட கண்ணை காட்டி விடுறாங்க. டக்குன்னு சேரன் போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி விடுறா அடுத்த மாதம் கண்டிப்பாக உனக்கு டிவி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பல்லவனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ சோழன் அப்படியே பார்த்துட்டு பாண்டிக்கிட்ட போயிட்டு, டே பாண்டி எதுக்கிட்ட இருந்தாலும் அப்படி சொன்னார், நம்ம 3 பேரும் கேட்கலாமா, பல்லவன் மட்டும் கேட்கக்கூடாது, நீ கேட்குறதுக்குலாம் ரைட்ஸே இல்லைன்னு சொல்கிறாரு, எதுக்கிட்ட அப்படி சொல்கிறாரு, பல்லவன் மேலே என்னடா அந்த ஆளுக்கு அவ்வளோ கோவம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் எதுவும் தெரிலடா, அந்த ஆள் பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு நினச்சிட்டு நீ பேசிகிட்டு இருக்க பாரு அப்படின்னு. டேய் நீ கவனிச்சியா, அந்த ஆள் அங்கே சொன்ன உடனே நிலா பதறிக்கிட்டு ஓடுனா பின்னாடி அண்ணனும் ஓடிச்சு, அப்படியே அண்ணன் இப்படி தனியாக அப்படி கூட்டிகிட்டு போயிடுச்சு, என்னடா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. டேய் நீ வேற ஏன்டா கண்டதையும் போட்டு நீ யோசிச்சுட்டு இருக்காதுடா, அந்த ஆள் படுத்துகிற பாடு பத்தாதுன்னு நீ வேற ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு சைடு சொல்கிறாரு. ஆனால் நிலா இதை கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்போ சோழனுக்கு ஏதோ ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இதை போயிட்டு சோழன் நிலா கிட்டேயுமே கேட்குறாரு. ஆமாம் நிலா நீ ஏன் அந்தால் அப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே வேகமாக எழுந்திரிச்சு போயிட்டு நீ போன பின்னாடியே அண்ணன் வந்துச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குது ஒன்றும் இல்லையே, தேவையில்லாமல் அவர் ஏதாவது சொல்லுவார், பல்லவன் போய் ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பானேன்னு நாங்கள் போனோம், வேற ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. நிஜமா வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை சோழன், என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, எதுக்கு பல்லவனை மட்டும் அவர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அப்போ நாங்கள் கேட்டால் ஒத்துக்குவார், பல்லவன் கேட்டால் ஒத்துக்க மாட்டாரா, இது என்ன நியாயம், நாங்கள் 3 பேரும் பசங்க கேட்கலாமா, அவன் கடைசி பையன் கேட்கக்கூடாதா, ஏன் அவன் சின்ன பையங்கிறனால இவர் எந்த தப்பு பண்ணாலும் கேட்கவே கூடாதாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கும்போது நிலாவால் இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாமல் அப்படியே சீக்கிரட்டாக வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.